சரிக்கா இருங்க இருங்க எண்ணெய் இதாகிடுச்சு. ஓகே இதை போடுங்க லேசா, சும்மா போடுற மாதிரி எடுக்கிறேன். கொஞ்சமாக போடுங்கக்கா. சரி இப்போ என்ன செய்கிறேன்னா வெங்காயத்தை நல்லா மொறுன்னு பொரிக்க போகிறேன். பொரிச்சுட்டு இருங்க நான் என்ன செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெங்காயத்தை மெலிசாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் நல்லா பொரிங்க. பொரிச்சுட்டு என்ன செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன். அப்புறம் பாய். நல்லா மொறுன்னு வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து பொரிக்கும் போதே இது நல்ல மனம் வந்துடும், வாசனை வந்துடும். வாங்க அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்ப்போம். கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குங்களா? எத்தனை மாதம்? 7 மாதம். ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 7 மாதம் 26ஆம் தேதி இன்னைக்கு. நம்ம வந்து டம் பிரியாணி பாருங்க எத்தனை பணம் ஆக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு எல்லாருமே பிணைங்க போகிறாங்க மாதா கோயிலுக்கு. நிறைய பஸ் நம்மகிட்ட கால் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிறைய டம் பிரியாணி ஆக்கி வச்சிருக்கோம். வந்துருங்க, வந்து சாப்பிட்டு போங்க சந்தோஷமா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நசிகண்டா சிக்கன் செட்டு. சிக்கன் பாருங்க, பெரிய பெரிய சிக்கன், துவையல், தேங்காய் துவையல். பரவாயில்ல, நீங்கள் வாங்க சாப்பிட வரீங்களா? உங்களுக்கு வாங்க. போறீங்களா? ஓகே, மிக்ஸ் கறி, அதுக்கப்புறம் நசிகண்டா ஆந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் மாதிரி உங்கள்கிட்ட ஏன் பொரிச்சுன்னு தெரியுங்களா? இந்த டம் பிரியாணி திறந்து இப்படி நல்லா போடுங்க. அப்படிதான் ஃப்ரெண்ட் இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்க, வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த வெங்காயத்தை நீங்கள் பொரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கறிங்களுக்கும் போடலாம், வெஜிடபிளுக்கும் போடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், வாசனையா. வாங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. நாங்கள் செஞ்சது ஓகே ஃப்ரெண்ட். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டம் பிரியாணி இருக்கு, அதுக்கப்புறம் நசிகண்டா சிக்கன் சோறுலாம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நிறையா இருக்கு. அங்கே பார்த்து நிறையா இருக்கு. அப்படியே காமிச்சிட்டே போயிட்டு திருப்பி வந்துருக்கோம். அப்படியே காமிச்சிட்டு வெஜிடேரியன் நிறையா இருக்கு ஃப்ரெண்ட். கறி நிறையா இருக்கு. ஆடினால வெஜிடேரியன் கூட செஞ்சிருக்கிறேன், நான்வெஜ்ஜும் கூட செஞ்சிருக்கேன். சாரி, அது தெளிவாக பேச முடியல. கஸ்டமர் வந்து ஆர்வ கோளாறு. டம் பிரியாணி நிறைய ஆக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அப்படியே இங்கே சென்னன் திருவிழாவுக்கு போகிறாங்க எல்லோரும். நிறைய 2-3 பஸ்ஸு கால் பண்ணி சமைச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. சமைச்சு சந்தோஷமாக இருக்கும். நல்லா நிறைய ஆக்கி வச்சுருக்கோம், சாப்பிட்டுக்கோங்க. வந்து இங்கே அப்படியே ஆதரவு கொடுங்க. நன்றி. ராஜேஷ் இப்போ